விஜயிடம் உருக்கமாக பேசிய லோகேஷ் கனகராஜ். பாலிவுட்டில் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ போன்ற படங்களை இயக்கி ரசிகர்களிடம் பிரபலமானவர் லோகேஷ் கனகராஜ். அதிலும் கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ ஆகிய படங்கள் அவரை கோலிவுட்டில் பெரிய இயக்குநராக மாற்றிவிட்டது. ரஜினியை வைத்து லோகேஷ் இயக்கிய கூலி திரைப்படத்திற்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார் லோகேஷ். விஜயை வைத்து 2 படங்கள் இயக்கியதால் விஜய் ரசிகர்களுக்கும் பிடித்த இயக்குநராக லோகேஷ் மாறினார். அதே நேரம் லியோ படத்தின் 2ஆம் பாதியும் கூலி படமும் ரசிகர்களை கவரவில்லை. கைதி படம் வெளியாவதற்கு முன்பே லோகேஷ் கனகராஜை அழைத்து கதை கேட்டு இருக்கிறார் விஜய். லோகேஷ் விஜயிடம் கதை சொல்லும் பொழுது மாநகரம் படம் மட்டுமே தான் வெளியாகி இருந்தது. அந்த ஒரு படத்தை வைத்தே லோகேஷ் கனகராஜின் திறனை எடை போட்டு அவரை நம்பி தன் படத்தை இயக்கும் வாய்ப்பினை கொடுத்துள்ளார். மாஸ்டர், லியோ என விஜயை வைத்து 2 படங்கள் இயக்கிய தளபதியின் ஆஸ்தான இயக்குநர்களின் பட்டியலில் இடம் பிடித்தவர் லோகேஷ். இன்று இந்திய திரையுலகில் டாப் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கும் லோகேஷிற்கு முதலில் வாய்ப்பு கொடுத்த பெரிய ஹீரோ யார் என்றால் அது விஜய் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. லியோ படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் விமர்சன ரீதியாக ஏமாற்றத்தை கொடுத்தது. அதிலும் கடைசியாக கூலி படம் வந்ததை அடுத்து பலரும் லோகேஷை கிள்ளி எறிய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த படம் கொடுத்த அடி லோகேஷ்க்கு கண்டிப்பாக பெரிய பாடத்தை கொடுத்திருக்க வேண்டும். தற்பொழுது வரும் தகவல்கள் அனைத்தும் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன. முக்கியமாக கமலுடன் இணையும் படத்தை லோகேஷ் இயக்க வேண்டாம் என்பது ரஜினியின் எண்ணமா. இது லோகேஷை வருத்தத்தில் ஆழ்த்தி உள்ளது. அதனால்தான் உடனடியாக கைதி படத்தின் 2வது பாகத்துக்கான வேலையை ஆரம்பிக்கவிருக்கிறாரா. மிக முக்கியமாக ஹீரோவுக்காக காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாமல் கதை என்ன கேட்கிறதோ, என்ன சொல்கின்றதோ அதை செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறாரா. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசிய லோகேஷ் கனகராஜ் தனது சினிமாட்டிக் யூனிவர்ஸ் குறித்து பெருமையாக பேசினார். அப்பொழுது விஜய் அண்ணா இல்லாமல் LCU இல்லை என்று அவர் குறிப்பிட்டது ரசிகர்களுக்கிடையே பெரும் கரகோஷத்தை எழுப்பியது. தொடர்ந்து பேசிய அவர், ஆனால் விஜய் அண்ணா உள்ளே வருவாரா இல்லையா என்பதை நீங்கள் தான் அவரிடம் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு அவரோட பாதை வேறு இடத்தில் உள்ளது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் விஜய் அண்ணா இல்லாமல் LCU முழுமையாகாது என்று உணர்வு பூர்வமாக தெரிவித்து இருந்தார். லியோ கதையில் மிஸ் செய்ததை 2ஆம் பாகம் எடுத்து சரி செய்யவும் திட்டமிட்டு இருக்கிறார். இதற்காக தளபதி விஜயிடமும் உருக்கமாக பேசி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. லோகேஷ் மீது நல்ல நட்பில் விஜய் இருக்கிறார். இதனால் லோகேஷ் இயக்கும் படத்தில் விஜயின் கேமியோ இருக்க அதிக வாய்ப்புள்ளது.